கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சாம்பியன்ஸ் ஆஃபியோட ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஸோ இதுக்கு முன்னாடியே ஆல்மோஸ்ட் நமக்கே தெரியும் 90% இப்படி தான்ப்பா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது போக தமிழக வீரர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா இல்லையா, என்ன ஏது அப்படிங்கிற டீடைல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப முக்கியமாக இது வரைக்கும் அதாவது நம்ம ஜூன் டு ஜூன் எடுத்துக்கலாம். ஸோ போன ஜூலையில் நமக்கு T20 வேர்ல்ட் கப் நடந்தது. ஸோ இந்த வருஷம் ஜூன் வரும்போது 1 இயர் கம்ப்ளீட் ஆகுது இல்லையா. ஸோ அந்த வகையில் நம்ம ஒரு T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சோம் அண்ட் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போகக்கூடிய வாய்ப்பு இழந்தோம். மறுபடியும் சாம்பியன்ஸ் ஆஃபி ஜெயிச்சோம் அப்படின்னா இதுதான் கம்பேக் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை ஃபேஸ் பண்ணிட்டாரு. அவர் சொன்ன மாதிரி என் ரிட்டையர்மெண்ட்டை நான் தான் முடிவு பண்ணோம், நீங்கள் எப்படி முடிவு பண்ணலாங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. சாம்பியன்ஸ் ஆஃபி அடிச்சு கொடுத்தாரு அப்படின்னா ஸோ ப்ரெஸ் மீடியாக்கெல்லாம் பதிலடியாக இருக்கணுங்கிறதுல மாற்றமே கிடையாது. அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்குவாடை மேக் பண்ணுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிமிலராக போன வேர்ல்ட் கப் இருக்கு இல்லையா, ஐ மீன் நான் 50 ஓவர் சொல்கிறேன், நம்ம லாஸ் பண்ணிட்டு வந்தோம் இல்லையா ஆஸ்திரேலியா கூட. ஸோ அவங்க கூட இருந்த ஸ்குவாடு தான் அப்படியே வரக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த வகையில் பும்ராக்கு வேற இன்ஜுரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றின அப்டேட் இன்னும் கன்ஃபார்ம் வரல. அண்ட் சமி 100% ஃபிட் கிடையாது. பட் இருந்தாலும் இன்னும் ஒரு மாதம் இருக்கு அப்படிங்கிறதுனால ஏதோ ஒன்று பார்க்கலாம். ஸோ அதுக்கு பதிலாக உள்ள வரப்போறது யாரு அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வி. ஸோ இது போக ரோஹித் சர்மா, விராட் கோலி இல்லைன்னா கில் இல்லை ஜெய்ஸ்வால், ஸோ அது போக ஸ்ரேயாஸ் ஐயர், அதுக்கப்புறம் KL ராகுல் இல்லை சூரியகுமார் யாதவ், அப்புறம் வந்துட்டு ஹர்திக் பாண்டியான்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் நமக்கு தெரிஞ்ச சிமிலர் டீம் தான் இருக்க போறாங்க. ஸ்கையை பொறுத்த வரைக்கும் சான்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கம்மி தான் சொல்லணும். ஏன்னா அவர் அப்படியே T20 பக்கமே வச்சுட்டாங்க. மேபி அந்த இடத்துல வந்துட்டு ஸ்ரேயாஸ் ஐயர் 100%, KL ராகுல் இருப்பாரானுங்கிறது ஒரு டவுட் தான். ஐ மீன் ஸ்குவாட்ல இருப்பாரு அண்ட் பிளேயிங் லெவனில் யார் ஆட வைக்கலாம்ங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும். ஸோ அதுக்கப்புறம் ஹார்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா இல்லை அக்ஷர் பட்டேல், ஸோ அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ், இந்த மாதிரி தான் வரப்போகுது. ஸோ இதுக்கு நடுவில் ஸோ பெஸ்ட்டாக ஆடக்கூடிய தமிழ்நாடு வீரர்கள் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் சாய் சுதர்சனை கூப்பிட்டு போகலாம். அட்லீஸ்ட் பேக்கப்பாவது கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்கிறேன். ரீசன்ட் டைமில் எல்லா விதமான ஃபார்மெட்லையும் ப்ரூவ் பண்ணியிருக்காருங்க. டெஸ்ட் ஆகட்டும், T20 ஆகட்டும். ஸோ ஓடியில் மேக்ஸிமம் சான்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கல. ஆனால் ஓடிஐ பக்கா ஆடக்கூடிய பிளேயராக நான் பார்க்குறேன். பக்காவாக ஒரு ஆடுவார், இதில் மாற்றமே கிடையாது. எல்லா விதமான ஃபார்மெட்லையும் செமையான ஆவரேஜ் வச்சிருக்காரு. அவருக்கு அந்த பொட்டன்சியல் இருக்குது. சூப்பரான ஃபீல்டரும் கூட நிறைய ப்ரூவ் பண்ணிட்டாருங்க. தமிழக வீரர் அப்படிங்கிறதுனாலே என்னமோ ஒதுக்கி வைக்கிறாங்களா BCCங்கிற மாதிரி கேள்வி போயிட்டு இருக்கு. சுப்பிரமணியம் பத்ரிநாத் ரீசன்ட் டைம்ல பிரிச்சு வீசியிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி இந்த தடவை கண்டிப்பாக சான்ஸ் கிடைக்கணும். அதுக்கு முன்னாடி இங்கிலாந்து டூர்ல வந்துட்டு அவரை பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேபி சூஸ் பண்றதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. ஆனால் தயவு செஞ்சு பேக்கப்பாவது கூப்பிட்டு போங்கயா. ஸோ ஜெய்ஸ்வால் இல்லை கில் சொதப்புனா கூட ஏதாவது ஒரு சான்ஸை கொடுங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது. அந்த அளவுக்கு சூப்பராக ப்ரூவ் பண்ணியிருக்காருங்க. ஸோ கண்டிப்பாக சாய் சுதர்சன் வெல் டிசர்வ் தான். பிளேஸ் கிடைக்குமா இல்லையாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுலயும் கிடைக்கல அப்படின்னா ஸோ இனிமேலாவது ஒரு க்ரூம் பண்றதுக்கு பார்க்கணும். நல்ல ஒரு டேலண்ட்டை வீன் பண்ணிட்டு இருக்கிறதுலேயே வந்துட்டு மறுபடியும் ஒரே பிளேயருக்கு அந்த சான்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. ருத்துராஜ் கைக்வாட் செஞ்சுரி அடிச்சு ப்ரூவ் பண்ண போதிலும் பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் சான்ஸ் அப்படிங்கிறது கண்டினியூவா கொடுக்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் BCCI சைடில் ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணா இன்னொன்று நட்டு பொறுத்த வரைக்கும் 100% ஃபிட் கிடையாது. பட் இருந்தாலும் ஸோ அந்த அக்யூரசி எல்லாமே நல்லா இருந்தது. இன்ஜுரி இருந்தது, இந்தியன் டீமுக்குள்ள எடுத்தாங்க, அப்புறம் ட்ராப் பண்ணாங்க, டெஸ்ட்ல மட்டுமே வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ மறுபடியும் தமிழ்நாடு பிளேயர் அப்படிங்கிறதுனால தான் ஸோ இந்த மாதிரி பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி தாங்க கேட்க தோணுது. ஸோ ஆனால் பேக்கப்புக்கு நிறைய ஆப்ஷன் இருக்காங்க, அதில் மாற்றம் கிடையாது. ஏன்னா கண்டிப்பாக பும்ரா, சமி, அதுக்கப்புறம் வந்துட்டு சிராஜ், இந்த 3 பேர் பிளேயிங் லெவனில் ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்குவோம். இது போக 2 பேர் வெளியில் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துல ஹர்தீப் சிங்கும் ஆகாஷ் தீப்பும் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அது போக பிரசீத் கிருஷ்ணா இருக்காரு. இது போக தான் ஒரு ஆப்ஷன் வேணும் அப்படின்னா நட்டு வர போறாரு. நட்டுக்கு சான்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசினாலுமே கூட ஸ்குவாட்ல எடுக்கிறதுக்கான சான்ஸ் ஸோ சாய் சுதர்சனை காட்டிலும் ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். ஆனால் அவரையும் எடுத்து க்ரூம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்றேன். ஏன்னா நம்ம பார்த்துருப்போம் டெஸ்ட் சீரீஸ்ல பும்ரா மேலேயே அந்த பனி சுமை அப்படிங்கிறது இருந்தது. அவரை ரெஸ்ட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஆகுது இன்னொரு பிளேயரை வந்துட்டு ரொட்டேஷன்ல இருந்தோம். அந்த மாதிரி டைம்ல இவளை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆகாஷ் தீப் நல்லா பண்ணாரு அண்ட் பிரசீத் கிருஷ்ணாக்கு சான்ஸ் கிடைச்சது நல்லா பண்ணாரு. காபால பார்த்தோம் அப்படின்னா போன தடவை நல்லா தாங்க பண்ணாரு நட்டும், அப்போ டிராப் செய்யப்பட்டார். நீங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு எடுக்காட்டியும் பரவாயில்ல, இந்த மாதிரி டெஸ்ட் சீரீஸாவது கண்டினியூவா ஆட வைங்க, அந்த டேலண்ட்டை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் BCCI கிட்ட ஸோ தமிழக ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் நட்டு உள்ள வருவாரான்னு கேட்டால் டவுட் தான். தமிழக மக்களுடைய வேண்டுதல் இந்த 2 தான். ஸோ நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ், மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் விடுங்க. ஸோ இப்போதைக்கு இவங்க 2 பேர் பீக்ல இருக்காங்களா, அவங்களையாவது வந்துட்டு கண்டினியூஸாக வந்துட்டு சான்ஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் BCCI காதில் அது விளையல. ஸோ கில்லை பொறுத்த வரைக்கும் செமையான பிளேயருங்க, இதில் மாற்றம் கிடையாது. ஸோ 2023 அவருக்கான வருஷம்னு சொல்லி ஆகணும். செம்மையா விளையாண்டாரு, ஏகப்பட்ட செஞ்சுரி, டாப் டு பாட்டம் ஜான்வரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் நல்லா ஆடினாரு. ஆனால் போன வருஷம் நல்லா போகல. ஸோ அதனால நீங்க சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க கில்லுக்கு மட்டும். ஸோ அதே மாதிரி சான்ஸ் மற்ற பிளேயருக்கும் கொடுங்க அப்படிங்கிறத ரசிகர்களுடைய கேள்வி. கில்ல மட்டம் தட்டி
தூக்கியோ, மத்த பிளேயர்ஸ மேல தூக்கியோ இங்க யாருமே பேசல. கில் செமையான பிளேயர், அதுல மாற்றம் கிடையாது. அவருக்கு குடுக்கக்கூடிய சான்ஸையும், அதே மாரி குடுக்கக்கூடிய சான்ஸ வேற ஒரு ஃபார்மட்ல ருத்ராஜ் கெய்க்வாட், சாய் சுதர்சன் ஏகப்பட்ட பேட்ஸ்மேன்ஸ், பவுலர்ஸ் எல்லாம் வெயிட்டிங்ல இருக்காங்க. அவங்களுக்கு குடுங்க அப்படிங்கிறது தான் இந்தியன் ஃபேன்ஸ் உடைய கேள்வியா இருக்கு. தட்ஸ் வீடியோ கைஸ். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சாம்பியன்ஸ் டிராஃபில 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு சான்ஸ் கிடைச்சா கூட சந்தோஷம் தான். தமிழக வீரர்கள் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு அப்புறம் இன்னும் நிறைய பேர் வரணும் அப்படிங்கிறத வந்துட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நடக்குதா இல்லையாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இதை பத்தின கருத்துக்கள் தாராளமா கமெண்ட்ல சொல்லலாம். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.